நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி. இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. விசேஷமாய் ஆண்டவரே இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்காக ஜெபிக்க தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் விசேஷமாய் ஆண்டவரே, இன்று ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே ஒரு குருத்தோல் ஞாயிறு தினமா இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாட்கள் ஆண்டவரே குருத்தோலை ஏந்தி ஓசன்னா பாடி உம்மை துதிப்பதுக்கு ஆண்டவரே அந்த ஞாபக நாளை நீர் வைத்திருக்கிறபடியாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே வார்த்தை கொண்டு வர்ற நபரை நீர் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். அதே போல வார்த்தை வாசிக்கிறவரை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். அதே போல பாடுகிறவர்களை ஆசீர்வதிங்கள். அதே போல சுவாமி கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே இந்த ஆராதனை மூடிக்கொள்ளும் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடக்கத்திலிருந்து முடியும் மட்டும் என்னென்ன காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார்களோ அவைகள் எல்லாவற்றையும் சரியாய் நிவர்த்தியாய் அழகாய் செய்து முடிப்பதற்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். இந்த வார்த்தை உலகம் எங்கும் சென்று ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்ப, ஜனங்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள, ஆண்டவரே உம்மை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவத்திலிருந்து விடுதலை பெற்று உம்முடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நீங்கள் உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். ஆராதனை தொடக்கத்திற்கு முடியும் மற்றும் ஆண்டவரே உம்முடைய கரத்தினால, உம்முடைய கிருபையினால, உம்முடைய சமூகத்தினால சூழ்ந்து கொள்ளும்படியா செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாம செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பிடுவேன், ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். இம்மரம் உஷ்ணம் வருவதை பாராமல் என் இலைகள் பச்சையாயிருக்கும். மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி கனி கொடுக்கும். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். என் வேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவின் மேல். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் யாக்கோப் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடக்கம் 10ஆம் வசனம் வரை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடிருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரை, நீங்கள் நியாய தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறான். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்க தரிசனங்களை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைகளும் சிருஷ்டாந்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள்.
முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். பிடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதா விடுவித்தீ. தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்திற்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ.
முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீ, வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் முதல் 11வது வசனம் வரை. அத்தருணத்தில் காவலிலிருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீசரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரசர் மாளிகையில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதெப்படி எனில், இதோ நான் ஒரு தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்பே போய் உமது வழியை ஆயத்த பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் அவனிலும் பெரியவனாயிருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாக சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் நற்செய்தி புத்தகத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதியானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 2வது வசனம் தொடங்கி 11வது வசனம் வரைக்குமான வேத பகுதி ஆகும். இந்த குறிப்பிட்ட சம்பவமானது நேர்மையான விதத்தில் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருப்பதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம் ஒவ்வொருவருக்கும் இந்த சம்பவத்தோடு நம்மை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஏனென்றால் நாம் அனைவரும் இத்தகைய குழப்பமான சூழ்நிலைகளை கடந்து சென்றிருக்கிறோம். நாம் எதிர்பார்த்த விதத்தில் தேவன் பதில் அளிக்காமல், நாம் எதிர்பார்க்கும் விதத்தில் தேவன் பிரதியுத்தரம் கொடுக்காமல், அதற்கு சம்பூர்ணமாக எதிர்மாறான பதிலளிப்பதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறோம். நாம் குழப்பத்தை எதிர்கொள்ளும் போது நம்முடைய விசுவாசம் கூட வீழ்ச்சி அடைந்து நாம் சில நேரங்களில் சந்தேகங்களை எதிர்கொள்கின்றோம். சில நேரங்களில் உண்மையிலே இயேசு இருக்கின்றாரா, சொல்லியிருக்கிறபடி அவர் யார் என்று கூட நாம் யோசிக்க ஆரம்பித்து விடுகின்றோம். ஆண்டவர் இருந்தால் என் வாழ்க்கையில் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றன, அல்லது ஏன் இந்த குறிப்பிட்ட காரியங்கள் இவ்விதமாக மாறவில்லை, அல்லது ஏன் இந்த திசையில் இந்த காரியங்கள் போகவில்லை என்று நாங்கள் கேள்வி கேட்கின்றோம். நான் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம், இந்த பகுதியில் நாம் பார்க்க போகும் சூழ்நிலை அதற்கு ஒத்த ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. இயேசுவின் உறவினராகவும் மைத்துனனாக இருந்த யோவான் இயேசுவை மேசியாவாக மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் அங்கீகரிக்கவும் அவர்களுக்கு பாதை ஆயத்தப்படுத்தினவனாக அவன் செயல்பட்டான். அவன் யோர்தான் நதியில் மக்களுக்கு அங்கே ஞானஸ்நானம் கூட கொடுத்து வந்தான். இயேசுவை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வழியை அவன் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தான். அவன் மக்களை மனம் திரும்புதலுக்கு அழைத்தான். அவன் ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாக கூட காணப்பட்டான். இயேசு அதை அறிந்தவராய் இந்த துணிச்சலான மனிதனுக்காக, விசுவாசமுள்ள இந்த மனிதனுக்காக தன்னை மேசியாவாக மக்களுக்கு அறிமுகப்படுத்தி தன்னை மேசியாவாக அங்கீகரித்த முதல் நபராகவும் இந்த யோவான் காணப்பட்டபடியினாலே இயேசு அவனை புகழ்ந்து
பேசினார், பாராட்டினார். ஆனால் யோவான் இப்போது சிறையில் இருக்கின்றான். இயேசு அவனை காப்பாற்ற முன் வரவில்லை. எனவே மேசியாவின் வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்தும் பொறுப்பை நிறைவேற்றின மற்றும் இயேசுவை பற்றி இவ்வளவு தைரியமாக அறிவித்த யோவானுக்குள் இயேசு யார் என்பதில் இன்னும் அவனுக்கு ஒரு சில சந்தேகங்கள் இருந்து வந்தது. எனவே இது ஒரு அசாதாரணமான காரியம் ஒன்று அல்ல என்பதை முதலாவது நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன். நம் வாழ்க்கையிலும் நம் விசுவாசத்துடன் போராடக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படலாம். நாம் சில சந்தேகங்களுடன் கூட போராட வேண்டிய நிலைமைகள் நமக்கு ஏற்படலாம். இதெல்லாம் சொல்லுகிற அளவுக்கு உண்மையா என்று கூட நாம் யோசிக்கும் நிலைமை நமக்கு சில நேரம் வரலாம். நாம் உண்மையில் கூறும் இயேசுவா அவர், அல்லது இந்த இயேசு உண்மையானவரா போன்ற கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் நமக்குள் எழலாம். நாம் எதிர்பார்ப்பதற்கும் கர்த்தர் செய்வதற்கும் இடையே மோதல் அல்லது எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும் போது, எதிர்மாறாக காரியங்கள் நடக்கும் போது பொதுவாக இவ்வாறான சந்தேகங்கள் நமக்குள்ளே எழும்பலாம். இத்தகைய நேரங்களில் நாம் காரியங்களை ஆழமாக தேடி பார்க்கும் போது உண்மையிலே கடவுளில் எந்த பிழையும் இருக்காது. அதை நாம் முதலாவது அங்கே ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த காரியத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்த இங்கே நான் விரும்புகின்றேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நமது புரிதல், நமது எதிர்பார்ப்புகள், நம்முடைய விளக்கங்கள், நாமே நமக்குள்ளே நாங்கள் விளங்கி கொண்ட சில விடயங்கள் ஒருவேளை தவறாக இருக்கலாம். ஆனாலும் கர்த்தரில் அவர் செய்கிற காரியங்களில் ஒருபோதும் தவறு இருக்க முடியாது. உண்மையிலே அதனால்தான் யோவான் இங்கே சற்று தடுமாறுகிறார். ஏனென்றால் அவன் தனது சீஷர்களை இயேசுவிடம் அனுப்பும் போது அவன் கூறுகிறான் இப்படியாக, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர நான் காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்திலே கேட்டு வாருங்கள் என்று அங்கே தன் சீஷர்களுக்கு சொல்லி அனுப்புகின்றான். காரணம், மேசியா வந்தவுடன் அவர் சிறைப்பட்டவர்களை விடுதலை செய்வார் என்று மேசியாவை குறித்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. இயேசுவிடம் இயேசுவின் சீஷர்களில் பலரை போல யோவானும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் யாவும் ஒரு குறிப்பிட்ட அரசியல் சூழ்நிலைக்குள்ளே நிறைவேறும். அதாவது அந்த நாட்களில் நிலவின அந்த அரசியல் சூழ்நிலைகளுக்குள்ளே இந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனை நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்பு சீஷர்களுக்கு இருந்தது போல, அத்தகைய ஒரு புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்குள்ளே இருந்தது போல யோவானுக்குள்ளும் இருப்பதை நாங்கள் இங்கே காண்கின்றோம். இயேசுவானவர் பூமிக்குரிய அரசியல் தளத்தில் தனது ராஜ்யத்தை நிறுவப் போகின்றார் என்று அவர்கள் அந்த நாட்களிலே நினைத்தார்கள். ஆகவேதான் இயேசுவை சிலுவையிலே அறையும் போது அவர்கள் குழப்பமடைந்து விட்டார்கள். அவர்கள் நினைத்தார்கள் இயேசு ஒரு வாளை எடுத்து உள்ளே போய் அந்த நேரத்திலே ஆட்டி படித்து கொண்டிருந்த ரோமானியர்களுடைய அந்த அடக்கு ஆட்சி முறைக்கு விரோதமாக எழும்பி அங்கே ஒரு யுத்தம் செய்து இஸ்ரவேலர்களை அங்கே அவர் விடுவிப்பார் என்றுதான் அவர்கள் அங்கே எதிர்பார்த்தார்கள். அதற்கு முரணாக இயேசு போய் சிலுவையிலே அறையப்படும் போது அந்த சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர்கள் தடுமாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் யோவான் இயேசுவை பற்றி சிந்திக்கும் போது மேசியாவை பற்றி சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களின் அடிப்படையில் தான் அவன் சிந்தித்தான். அவர் வரும்போது சிறைப்பட்டவர்களை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை அவன் நினைத்து கொண்டு இருந்தான். மேசியாவுக்காக சிறையில் அடைக்கப்பட்ட எவரையும் மேசியா வந்து விடுதலை செய்வார் என்று உண்மையிலே அவன் நம்பிக்கொண்டிருந்தான். இயேசு சரீர பிரகாரமாக சிறைப்பட்டவர்களை விடுவிப்பதை விட மேலான ஒரு விடுதலையை கொடுக்க, ரட்சிப்பை கொடுக்க வந்தார். பாவத்தின் வல்லமையிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கவே அவர் வந்தார். பொல்லாங்கனின் வல்லமை மற்றும் அடக்கு முறையிலிருந்து நம்மை விடுவிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். சாத்தானின் கொடும் ஆட்சியிலிருந்து, பாவம், சொந்த ஆசைகள், உலகத்துக்கு நம்மை அடிமைப்படுத்துகின்ற நம் பாவ ஆசைகள் போன்ற பல காரியத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக அவர் வந்தார். இந்த காரியத்தை யோவான் சரியாக பார்க்க தவறிவிட்டான். பிரச்சனை பெரும்பாலும் நமது தவறான புரிந்து கொள்ளுதலில் தான் இருக்கிறது. நமது எதிர்பார்ப்புகள் அல்லது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பற்றிய நமது விளக்கங்கள் அநேக நேரங்களிலே தவறாக இருக்கிறது. நாம் வேதனையான சூழ்நிலைகள் இருக்கும் போது கர்த்தர் வந்து நாம் விரும்பும் விதத்தில் அவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றாவிட்டால் அது எவ்வளவு வலிமையான மக்களுக்கும், விசுவாசத்திலே வல்லமையாயிருக்கிற புருஷராக இருக்கட்டும், ஸ்திரீகளாக இருக்கட்டும், அவர்களுக்குள் கூட குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கலாம். எனவே இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம்.
இந்த நேரத்தில் யோவானுடைய சந்தேகத்துக்கும் வருகிறவர் உண்மையிலே இவர் தானா அல்லது இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்ற அவருடைய கேள்விக்கும் இயேசு எவ்வாறு பதிலளித்தார் என்பதை பாருங்கள். இயேசு 4வது வசனத்தில் நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் போய் யோவானுக்கு அறிவியுங்கள் என்ற பதிலை கொடுக்கின்றார். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்பியிருக்கிறார்கள், தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்ற நீங்கள் காண்கிற கேட்கிற காரியத்தை போய் யோவானுக்கு அறிவியுங்கள் என்று அவர் அந்த சீஷர்களுக்கு சொல்லி அனுப்பினார். மேலும் அவர் என்னை குறித்து இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான் என்றார். இவை அனைத்தையும் சேர்த்து பார்க்கும் போது ஒரு சில காரியங்கள் என் நினைவுக்கு வருகிறது. முதலாவதாக, யோவான் இந்த கேள்வியை கேட்டதை குறித்தோ அல்லது இந்த கேள்வியை கேட்க தம்முடைய சீஷர்களை அவரிடத்துக்கு அனுப்பியதை குறித்தோ இயேசு ஒருபோதும் கோவப்படவில்லை, அதை தவறாக பார்க்கவும் இல்லை. அதை நீங்கள் முதலாவது கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் இதை வெறுமனே நிராகரிக்கவில்லை, அவர் அதை அப்படியே தட்டி கழிக்கவும் இல்லை, கோபப்படவும் இல்லை. இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கக்கூடாது என்று நீங்கள் போய் யோவானுக்கு சொல்லுங்கள் என்று கண்டித்து அவர்களை அனுப்பிவிடவும் இல்லை. கேள்விகள் கேட்பதற்கான இடத்தை இயேசுவே நமக்கு சில நேரத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நம் வாழ்க்கையிலும் யோவானுக்கும் நம் வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடக்கும் போது நமக்கு எப்படி சந்தேகங்கள் வருகிறதோ அது போல யோவானுக்கும் இந்த சந்தேகங்கள் வந்தது. அவரும் அங்கே அந்த காரியங்களோடு போராடினார். அவர் யோவானை எதை செய்ய அழைத்தாரோ அதையே செய்யும்படிக்கு தேவன் நம்மையும் இந்த காலங்களை அழைக்கிறார். அதாவது நாம் நம்மை சுற்றி இருக்கின்ற ஆதாரங்களை, சாட்சிகளை பார்க்க வேண்டும். தேவன் உண்மையானவர் என்பதற்கும் சொல்லியிருக்கிறபடி அவர்தான் இயேசு என்பதை அறிய பல சாட்சிகள், பல ஆதாரங்கள் இருக்கின்றது. படைப்புகளை பார்க்கும் போது படைப்பாளர் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கும், வாழ்க்கைகள் மாற்றப்படுவதை பார்க்கும் போது உண்மையிலே வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதையும் அந்த காரியங்களே நமக்கு உறுதிப்படுத்துகிறது, ஊர்ஜிதப்படுத்துகிறது. மக்களின் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கின்றன. இயேசுவின் வல்லமை, இரட்சிப்பு, சுகம், விடுதலை ஆகியவற்றின் வெளிப்பாடுகள் அங்கே அவைகளுக்கு பல சாட்சிகள் இருக்கு. பல மனிதருடைய வாழ்க்கையில் இது நடந்து வருகிறது. மேலும் 2000 வருடங்களாக நாம் பார்த்த அனைத்து அற்புதங்களும் மறுக்கவும் முடியாது, மறுதலிக்கவும் முடியாது. உண்மையாக அவைகள் சத்தியமாக காணப்படுகின்றது. அவைகள் அனைத்தும் அவர்தான் இயேசு என்றும் வேதம் கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை என்பதையும் உறுதிப்படுத்தி வருகிறது. எனவே நாம் சந்தேகிக்கும் போதும் அங்கே அந்த சந்தேகத்தை இல்லாமலாக்குவதற்கு நாங்கள் நம்பக்கூடிய சாட்சிகளும் பல இருக்கின்றன. ஆகவே நாம் நம்முடைய ஆதாரங்களுக்கு திரும்ப வேண்டும். சந்தேகத்துக்கு திரும்புவதற்கு பதிலாக நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்களின் ஆதாரங்கள், சாட்சிகளுக்கு நாம் திரும்ப வேண்டும். இயேசு யார் என்பதை சாட்சிகளுக்கூடாக நமக்கு காண்பித்த காரியங்களையும், கர்த்தர் நம் வாழ்க்கையிலே தமது வல்லமை நிரூபித்த சந்தர்ப்பங்களையும், அதற்காக அவர் பாவித்த மக்களை, இடங்களை, நேரங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே குழப்பம் அடைந்து சந்தேகப்பட்டு வேதனையில் இருந்த சந்தர்ப்பங்களை மட்டும் நினைவிலே வைக்காமல், அதை மாத்திரம் பார்க்காமல், நீங்கள் அனுபவித்த சாட்சிகளின் மீது மீண்டும் கவனத்தை செலுத்துங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த காரியங்களை சீர்தூக்கி பாருங்கள். இயேசு யோவானுக்கு கூறும்படி சொல்லி அனுப்பிய காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். அவர் சொல்லுகிறார், என்னை குறித்து இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். அந்த காரியத்தை தான் அவர் அங்கே சீஷர்களுக்கு சொல்லி யோவானுக்கு சொல்லும்படி அனுப்புகிறார். அதாவது உங்களால் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளிலும் நீங்கள் தேவன் மீது விசுவாசமாயிருங்கள், நம்பிக்கையாயிருங்கள். கடினமான சூழ்நிலையிலும், குறிப்பாக காரியங்கள் புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில் இருந்தாலும் கூட தொடர்ந்தும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படையாக சொல்ல போனால் விசுவாசமும் நம்பிக்கையும் உண்மையில் அப்படித்தான். விசுவாசம் நம்பிக்கையும் மிகவும் யதார்த்தமாக காணப்படுகின்றது. நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாத போதும், எல்லாமே அர்த்தமற்றதாக இருக்கும் போதும், நாம் மிகவும் குழப்பத்தில் இருக்கும் போதும், விசுவாசமும் நம்பிக்கை மிக அர்த்தமுள்ளதாக மாறும். முடிவிலே அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் நமக்கு வந்து சேரும். எனவே சாட்சிகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். காரியங்கள் அர்த்தமற்றதாக இருந்தாலும், சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்த தெளிவு உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும், நீங்கள் கலங்கி போய் இருந்தாலும், அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே மாத்திரம் நீங்கள் குறுகி
குறுகி போக வேண்டாம், குறைந்து போக வேண்டாம். அப்பொழுது இயேசு யோவானை அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் யோவானை இயேசு புகழ்ந்து பேசுகிறார். யோவான் தனது விசுவாசத்தில் மிகவும் பலவீனமாக இருக்கிறான். அவன் தனது விசுவாசத்தில் சற்று குழம்பி இருக்கிறான். ஆனால் இயேசுவோ யோவானை விசுவாசம் உறுதியும் கொண்ட மனிதன் என்றுதான் பாராட்டுகிறார். மேலே நடந்த சம்பவம் யோவான் உண்மையில் யார் என்பதை வரையறை செய்கிற ஒரு சம்பவம் கிடையாது. அதை வைத்து யோவானை குறைமதிப்பு செய்ய வேண்டாம். அவன் விசுவாசத்தில் குறைந்தவன், பலவீனமான மனுஷன் என்று யோவானை மட்டம் தட்டிவிட வேண்டாம். இது அவனது வாழ்க்கையில் ஒரு பருவம் மட்டும்தான். அந்த பருவத்திலே அவனது விசுவாசம் சற்று குறுகினதாயும் சந்தேகங்கள் நிறைந்ததாய் காணப்பட்டது. நாம் யார் அல்லது இறுதியில் இயேசு நம்மை எப்படி பார்க்கிறார் என்பதை அவைகள் ஒருபோதும் வரையறுக்க மாட்டாது. ஆகவே அந்த சூழ்நிலைகளை வைத்து நாம் ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை மட்டம் தட்டிவிடக்கூடாது, வரையறுத்து விடக்கூடாது. அவர் நம்மை உறுதியான விசுவாசமுள்ள மக்களாக இருக்கவே அழைக்கிறார். சில சமயங்களில் மற்ற நேரங்களை விட அதை நாம் வலுவாக உணர்கிறோம். ஆனால் நாம் அதை உணர்ந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் நம்மை விசுவாசத்தின்படி வாழவும் நடக்கும் அழைக்கிறார். மேலும் அவர் நிமித்தம் இடரல் அடையாமல் இருக்கிறவனுக்கு அத்தகைய மனிதன் அவருக்காக எதையும் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் அந்த நபர்களை ஆசீர்வதிப்பார் என்று உறுதி அளித்திருக்கின்றார். அவருடன் தொடர்ந்து நடங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அழகே என் அழகே என் அப்பா நீரே, உறவே என் உறவே என் உனத நீரே, நிறைவே என் நிறைவே என் நிஜமும் நீரே, நிலையில்லா என் வாழ்வில் நிறைந்தவர் நீரே. உண்மை சொல்லும் உந்தன் பாதையிலே உமக்காகவே என்னை அழைத்தவரே, நிந்தனை நீக்கும் உம் நீதியிலே எனக்காகவே இறங்கி வந்தவரே. 1000 தோல்விகள் கண்ட போதும் ஓயாமல் உம் நாமம் சொல்லிடுவேன். காணாத பாரங்கள் கொண்ட போதும் கர்த்தரே உம் பாதை வந்திடுவேன். அழகே என் அழகே என் அப்பா நீரே, உறவே என் உறவே என் உன்னத நீரே, நிறைவே என் நிறைவே என் நிஜமும் நீரே, நிலையில்லா என் வாழ்வில் நிறைந்தவர் நீரே. ஒளி வீசும் கண்களின் பார்வையிலே உலகத்தை பார்த்திட வழி செய்யுமே. வலித்தீரும் உம் வார்த்தை சொல்லிடவே வரும் குறைவெல்லாம் நிறைவாக மாறிடுமே. நீதியின் பாதையில் கைப்பிடித்து நடத்தி நீங்காமல் நித்தம் என் பக்கம் நின்றீர். என் காலம் முழுதும் உம் கரங்களினால் என் காயம் முற்றும் குணமாக்கு நீர். அழகே என் அழகே என் அப்பா நீரே, உறவே என் உறவே என் உன்னத நீரே, நிறைவே என் நிறைவே என் நிஜமும் நீரே, நிலையில்லா என் வாழ்வில் நிறைந்தவர் நீரே. அழகே என் அழகே என் அப்பா நீரே, உறவே என் உறவே என் உன்னத நீரே, நிறைவே என் நிறைவே என் நிஜமும் நீரே, நிலையில்லா என் வாழ்வில் நிறைந்தவர் நீரே.
அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே, தகப்பனே, இன்றைய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி ஆண்டவரே, இன்றைய நாளிலே ஆண்டவரே சுவாமி உமது வார்த்தையை கொடுத்து இந்த தாசன் மூலியமாய் ஆண்டவரே சுவாமி எங்களோட பேசின கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி இன்றைய நாளில் அநேக ஆண்டவரை வந்தவரமாய் போகாதபடிக்கு இயேசுவே உமது வார்த்தையை ஆண்டவரை கற்று ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை நேர்மையாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி சுவாமி ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே சுவாமி ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசின கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமது நாமத்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் நல்ல தகப்பனே. ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.